guys, today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3D ஸ்கேனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்டை எப்படி மொபைலை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி POLYCAM அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3D ஸ்கேனிங் ஆப். அதாவது எப்படின்னா இமேஜை யூஸ் பண்ணி 3D மாடல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இது ஃப்ரீ தான். இதில் பெய்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட் டைப்புக்கு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் உள்ள கொடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தோடனையும் இந்த மாதிரி கேமரா ஓப்பன் ஆகி நிற்கும். மேலே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெளியே வந்துருங்க. அப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கேட்கும், வாட் யூ வாண்ட் டு டூன்னு. அதில் 3D கிரியேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாப்அப் ஷோ ஆகும், அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் இருக்கும், என்ன பார்த்துக்கோங்க. ரியல் டைமாக இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கும்போது காட்டுறேன் நான் எப்படி எடுக்கிறேன்னு. நான் இந்த டேங்கை தான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறேன். டாப்பில் ஒன்று, சென்டரில் ஒன்று, கீழே ஒன்று, அது மாதிரியாக அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப. மினிமம் ஒரு 20 இமேஜஸாக இருக்கணும், அப்போ தான் 3D மாடல் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் இமேஜ்லாம் எடுத்துட்டிங்கன்னா செட்டிங்ஸில் ரான்னு கொடுத்துட்டு யூஸ் ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் எதுவும் வராது, அதாவது சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எதுவும் இருக்காது, ஆப்ஜெக்ட் மட்டும் காப்பி ஆகி வரும். ஒன்ஸ் அப்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா இங்கே மேலே ஷோ ஆகிற மாதிரி இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் கரெக்டான இமேஜ் கரெக்டாக எடுத்திங்கன்னா ஃபோட்டோ இந்தளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகி இருக்கும். நீங்கள் ஃபர்தர் இதை டெவலப் பண்ணுன்னா பிளெண்டரோ வேறு ஏதோ சாஃப்ட்வேர் 3D மாடலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ஃபேஸ்லாம் கட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பைப்லாம் ஒன்றும் பெருசாக எடுக்கவே இல்லை, பட் அது ஓரளவுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. பாட்டம் சர்ஃபேஸ் வராது, பிகாஸ் நம்ம அடியில் வச்சு தான் எடுக்கிறோம். அதனால் அடி சர்ஃபேஸ்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.